அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த இனிய நாளிலே ஒரு நல்ல நிகழ்வை மிக சிறப்பாக இந்த மேடையில் விழிப்புணர்வு நிகழ்வை இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் அவசியமான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அவசர தேவையான இந்த நிகழ்வை நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தமிழ் மக்கள் எல்லோராலும் மிகவும் விரும்பி நேசிக்கக்கூடிய குழுமமாகிய நம்முடைய குமுதம் குழுமத்தினுடைய சார்பிலும், அதே போல் மிக சிறப்பாக அவரை தெரிந்தவர்களெல்லாம் அவரை மிகவும் நேசிப்பார்கள், அவரை அறிந்தவர்களும் அவரை மிகவும் நேசிப்பார்கள். அந்த அளவிற்கு மருத்துவ உலகில் எல்லோராலும் பெரிதும் நேசிக்கப்படக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் டாக்டர் எஸ்.எம். சந்திரமோகன், நிறுவனர் ஈஷோ இந்தியா. ஸோ அவருக்காக, அவருடைய அன்பிற்காக இந்த நிகழ்விலே பல்வேறு முக்கிய விருந்தினர்களை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். ஸோ அவர் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஈஷோ இந்தியா சார்பில் ஸ்டொமக் கேன்சர் ஃப்ரம் ப்ரிவென்ஷன் டு க்யூர் என்ற அந்த நூல் வெளியீட்டு விழாவாகவும் விழிப்புணர்வு நிகழ்வாகவும் இந்த விழா மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த விழாவில் அமைதியாகவும் மிகுந்த எப்பொழுதும் ஒரு மனித நேயத்திற்கு சொந்தமான நல்ல மனிதர், என்னை போன்றவர்களெல்லாம் தொடர்ந்து ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாமனிதர், மரியாதைக்குரிய குமுதம் குழுமத்துடைய நிர்வாக இயக்குனர், தலைவர், என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா பி. வரதராஜன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்வை மிக சிறப்பாக முன்னின்று எனக்கு பின்னாலே நீண்ட உரையாற்ற காத்து கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய விகடன் குழுமத்தில் தொடர்ந்து தன்னுடைய எழுத்தாள் முத்திரை வைத்து கொண்டிருக்கூடிய திரு கு. சிவராமன் அவர்களே, மரியாதைக்குரிய சார், நீங்கள் எவ்வளோ கைத்தட்டு வந்துச்சோ கவலைப்படாதீங்க சார். ஐ எம் கோயிங் டு அப்பாயிண்ட் யூ ஆஸ் அ லெக்சரர் இன் ஆல் மெடிக்கல் காலேஜ் சார். உங்களை ஏன்னா அவ்வளோ சிறப்பாக கிளாஸ் எடுத்துட்டீங்க. நடிகர் விவேக் அவர்கள் சிஎம்கே ரெட்டி சாரே பார்த்துட்ருக்காரு, நம்மலாம் கூட இப்படி கிளாஸ் எடுத்தது இல்லையே, இவ்வளோ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சார். ஒருவேளை இப்படிலாம் எடுத்திருந்தால் நம்ம இன்னும் பெரிய சர்ஜன் ஆகியிருந்திருக்கலாம். அவ்வளோ அழகாக நீங்கள், அதாவது உங்களுக்கே உரித்தான அந்த பாணியில் அனாட்டமி ஃபிசியாலஜியில் நீங்கள் கலந்து இவ்வளவு சிறப்பாக, எனக்கு தெரிஞ்சு இந்த அனாட்டமி ஃபிசியாலஜி கிளாஸ் எடுக்கிறது நடிகர் விவேக்காக தான் இருக்கும். அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுத்தீங்க. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சப்ஜெக்டை ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் எதை சொன்னாலும் ரொம்ப சுவைபட சொல்லுவார். அதில் நான் பக்கத்தில் அவர் நீதியரசர் இடத்துல சொன்னேன், சார் அவர் பாருங்கள் எவ்வளோ நகைச்சுவையோடு சொல்கிறாரு, சப்ஜெக்டிவாகவும் பேசுகிறாரு, கரெக்டாக எந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணுமோ கரெக்டாக அந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுவார், அதுதான் நடிகர் விவேக் என்று சொன்னேன். ஸோ அந்த அளவிற்கு எல்லோரையும் தன்னுடைய நகைச்சுவையால் மிக சிறப்பாக அன்பால் எப்பொழுதும் ஈர்த்திருக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய துறையினுடைய அம்பாசிடர் என்று சொல்லலாம். குறிப்பாக நாங்கள் டெங்கு காலத்தில் நாங்கள் யாரை வச்சு அந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ரீச் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் நடிகர் விவேக்கை பிடிக்கும். அவர் எல்லார்ட்டையும் பெருமையாக சொன்னாங்க. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறப்ப, ஏன்னா முருகானந்தம் ஐஏஎஸ் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரிங்க இருக்காங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணிக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு டெடிக்கேட்டடாக, கமிட்டடாக, எந்த ஒரு சிறு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் மக்களுக்காக இந்த விளம்பர படத்தில் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சுகாதாரத்துறையில் டெங்கு அவேர்னஸ் ஃபிலிமில் பிரமாதமாக நடித்து கொடுத்தார். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தை தான் நாங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக, அவரோட நம்ம செல்முருகன்லாம் ரொம்ப சிறப்பாக நடித்திருக்கிறார். அதே போல் நடிகர் தாமு அவர்கள் வந்திருக்காங்க. அவரும் நம்ம நிறைய நல்ல பொது நிகழ்வில் மிக எந்த ஆர்வமுள்ள என்னுடைய அன்பு நண்பர். சிஓபி மரியாதைக்குரிய நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள், எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு பின்னால் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வில் மிகுந்த அமைதியாக, எளிமையாக, பல்வேறு சிறப்பான தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி பொதுமக்கள் நலனிலை மிகுந்த அக்கறை கொண்டு தன்னுடைய சேவையை மிகுந்த மென்மையாக, தன்மையாக செய்து வருகக்கூடிய மாண்புமை நீதியரசர் திரு டி.கே. ராமன் அவர்களுக்கு என்னுடைய மிக பணிவான வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்தேன். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டாக்டர் எட்வின் ஜோ அவர்கள், டாக்டர் சந்திரமோகன் அவங்க மிஸ்ஸஸும் முழுக்க முழுக்க மருத்துவ குடும்பமாக இருந்தாலும் அவங்க நீங்கள் எந்த எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கள்ல, அந்த மருத்துவமனையில் தான் டாக்டர் சந்திரமோகன் மிஸ்ஸஸ் டாக்டர் ரமா சந்திரமோகன் பணியாற்றுறாங்க. உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜ். அதனால் அதெல்லாம் எங்களுக்கு பெருமை. நீங்கள் இப்படி மருத்துவமனையை பாராட்டுறது எங்களுக்கு பெருமை. ஒரு வகையில் நான் டாக்டர் சந்திரமோகன் அவரை பற்றி சொல்லுவேன். நான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு அமைச்சர் அம்மாவோட நியமிக்கப்பட்டோன்னே முதல் ஆண்டு நான் மானிய கோரிக்கையில்
ஒரு மருத்துவரை பற்றி நான் சட்டமன்ற வரலாற்றில் நான் பதிய வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது டாக்டர் சந்திரமோகன் அவர்களுடைய சாதனையை பற்றி தான் பதிய வைத்திருக்கேன். அது அவருக்கே தெரியும், டாக்டருக்கே தெரியும். அவரை கூப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க, நான் ஐ ஹவ் டு ரெக்கார்ட் இன் த ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாதனை வந்து நான் பெரிதும். அப்புறம் நான் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் முதல்ல அந்த சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி நம்ம ஒரு டைரக்டரேட்டாக ஒரு இயக்குநரகமாக அவருக்கு உருவாக்கி கொடுத்து அதில் முதல் இயக்குனராக அவர் தான் நியமித்தோம். அதே போல் பெஸ்ட் டாக்டர் அவார்டு நம்ம டிசைட் பண்ணப்போ முதல்ல இந்த டாக்டர் அவார்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்டர் சந்திரமோகனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் எல்லாராலும், நான் தான் முதலே சொன்னேன், எல்லோராலும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். நிறைய ஆராய்ச்சி அவர் டாக்டர் ஜெய்கணேஷ்லாம் அங்கே வந்திருக்காங்க. ஏன்னா அவர் தெரியும், நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸை வந்து அவர் உருவாக்குவாருங்க சார். நிறைய பிஜி ஸ்டூடெண்ட்டை அவர் உருவாக்கி அவங்களெல்லாம் அப்ராடு அழைச்சிட்டு போய், ஸோ அந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் நாலேஜ் என்ற முறையில் தான் கற்ற கல்வி இன்னும் மற்றவர்களுக்கும் பயனடைய வேண்டும் என்ற அந்த விதத்தில் நல்ல ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்குவார். நிச்சயமாக டாக்டர் சந்திரமோகன் போன்றவர்கள் அரசு துறையில் வேகமாக ரிட்டையர்ட் ஆகுறதுன்றது அரசுக்கு நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் இப்போ நான் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிறேன். இந்த ஈஷோ இந்தியாவுடைய சார்பில் உடனடியாக, ஏன்னா குமுதம் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய வரதராஜன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நிகழ்வு மூலமாக இது ஒரு பலனாக ஈஷோ இந்தியாவோட அரசு உடனடியாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எம்ஓஇ போட்டு அரசும் ஈஷோ இந்தியாவும் சேர்ந்து வரும் காலத்தில் நம்முடைய இந்த சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மட்டுமல்ல அனைத்து பிரிவை சார்ந்த நம்ம மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த விழா எனக்கு பயனுள்ள விழாவாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். எல்லாரும் வந்திருக்காங்க, நம்ம ஷியாம் சார், சிஓ வின் டிவி, நிறைய நண்பர்கள், மருத்துவர்கள், நம்முடைய மருத்துவ மாணவர்கள், செவிலிய சகோதரிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி இது. ஒரு மாலை நேரத்தில் நடந்தாலும் கூட இந்த அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த விழிப்புணர்வு என்பது ரொம்ப 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 அவசியம். குறிப்பாக வந்து அவருக்கு தெரியும், எனக்கு நிறைய சொல்லிக்கிறது இந்த கேஸ்ட்ரிக் கேன்சர் பற்றி. இப்போ பொதுவாக அவங்களுக்கு தெரியும், மேலை நாடுகள்லாம் போய் அவங்க வந்து அப்படியே ஒரு மொபைல் வேனில் போய் அவங்களுக்கு ஜஸ்ட்டு இட்ஸ் மேண்டேட்ரி, அவங்களை கம்பல்சரியாக கூப்பிட்டு உள்ள ஸ்கோப் போட்டு உனக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்து அங்கேயே உடனே அடுத்த நாள் பிளான் பண்ணிடுவாங்க. நீங்கள் பலமுறை என்கிட்ட கொரியலெல்லாம் சொல்லிக்கிறீங்க, கொரியல் கேஸ்ட்ரிக் கேன்சர், ஏன்னா ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றனால. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் இப்போ இந்த மாதிரியான நமக்கு புற்றுநோய் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. பட் நம்ம தெளிவாக சொல்கிறோம், எபோவ் 30 years, அதாவது இப்போ நம்முடைய அரசினுடைய நோக்கமே we are inviting the general public to the hospital for screening. that is important. ஒரு நோயாளி அரசு மருத்துவமனைக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ வலியும் வேதனையும் வந்ததுக்கு பின்னாடி வர்றதை காட்டிலும் யூ ஷுட் கம் ஃபார் அ ஸ்க்ரீனிங். அதான் நம்ம வலியுறுத்துகிறோம். ஸோ 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து முதல்ல வந்து மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் தங்களை ஸ்க்ரீனிங்க்கு நீங்கள் வாங்க. அதுதான் நம்ம திருப்பி பீரியாடிக்கல் ஸ்க்ரீனிங் இஸ் வெரி மச். அதனால தான் அம்மா ஆரோக்கிய திட்டம், மாஸ்ட் ஹெல்த் செக்அப். நம்ம ஓமந்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஆர்ட், நம்ம அதாவது மிகு புரட்சி தலைவி அம்மா சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் கம்பேர் அவர் ஹெல்த் சிஸ்டம் வித் நெய்பரிங் ஸ்டேட், யூ ஷுட் கம்பேர் அவர் ஹெல்த் சிஸ்டம் வித் வெல் டெவலப்ட் நேஷன் என்று அம்மா சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய சுகாதார சேவையை வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நம்ம ஒப்பிட வேண்டும் என்பதை மிகு புரட்சி தலைவி அம்மா சொல்லுவாங்க. அந்த இலக்குக்கு எடுத்து செல்றதுல இந்த மாதிரி நம்ம டாக்டர் சந்திரமோகன் மாதிரியான ஃபேக்கல்ட்டி வந்து நமக்கு அதுக்கு வந்து துணை நின்னாங்க. அதான் முக்கியம். இப்போ அவருக்கே டாக்டருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெட் ஸ்கேன் 10 crore உள்ள பெட் ஸ்கேன் இப்போ மதுரையில் லாஸ்ட் வீக் ஹானரபிள் சிஎம் இன்னாகிரேட் பண்ணாங்க. இப்போ அடுத்து லீனியர் ஆக்சிலேட்டர், அது வந்து ஒரு 24 கோடி ரூபாய் புற்றுநோயை கண்டறியக்கூடிய குணப்படுத்தக்கூடிய கருவி லீனியர் ஆக்சிலேட்டர்னு. இப்போ வந்து அது வந்து ஒரே நேரத்தில் 10 லீனியர் ஆக்சிலேட்டர் இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், எவர் இன் வேர்ல்டு. அதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள லீனியர் ஆக்சிலேட்டர் கருவி 10 இடங்கள் இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு, 10 இடங்களில் கோபால் தெரப்பி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்லா இடத்துலையும் ரீஜனல் கேன்சர், ஸோ நிறைய நம்ம பண்ணாலும் கூட ஸோ we are well equipped to face anything. ஸோ நம்ம வந்து அதிநவீன உபகரணங்கள், ஒரு பெட் ஸ்கேனு, இல்லை நம்ம வந்து எம்ஆர்ஐ, அப்புறம் நம்ம வந்து லீனியர் ஆக்சிலேட்டர் போன்ற பல ரேடியோ தெரப்பி போன்ற பல கருவிகள்லாம் நம்ம உருவாக்கினாலும் கூட பேசிக்காக இப்போ சிவராமன் சார்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார், அழகாக என்கிட்ட ஒரு சார் நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபுட்டை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லணும் சார், இதில் அதான் கரெக்ட். ஸோ அந்த பாயிண்ட், நம்ம நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படியெல்லாம் நம்ம குணப்படுத்துகிறோம் அப்படின்றது வந்து செகண்டரி. ஸோ வராமல் தடுக்கிறது அப்படின்றது அதுதான் பிரைமரி. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கேன்சர் அப்படின்ற விஷயத்த நம்ம வராமல் நம்மை
பாதுகாத்து கொள்வது எப்படி, நம்பர் 1. நம்பர் 2, ஒருவேளை வந்துட்டா அது வந்து ஏர்லி டயக்னோசிஸ் கியூரபிள். ஸோ உடனே பார்த்துட்டோம்னா நம்ம அதை கியூர் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப நிறைய இப்போ மேலை நாடுகளில் சாருக்கே தெரியும், கேன்சர் சர்வைவர் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு விஷயமே கிடையாது. ஆன் டைம் நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் வந்து நம்ம கேன்சர் சர்வைவராக இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சர் 40 வயசில் கண்டுபிடிச்சிருப்பீங்க, 90 வயசு வரைக்கும் கேன்சர் சர்வைவராக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதான் அழகாக சொன்னார் ஒரு டாக்டர் நடிகர் விவேக் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒருவருடைய மருத்துவருடைய முதல் கடமையே நம்பிக்கை, டு கிரியேட் அ கான்ஃபிடன்ஸ் டு த பேஷண்ட், தட் இஸ் த டாக்டர்ஸ் டியூட்டி ஃபர்ஸ்ட். அதுதான் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லி, நான் அடிக்கடி அதை சொல்கிற வார்த்தை, ஒருவேளை எங்கே கண்டுபிடிச்சி எப்படி பிடிச்சிங்கன்னு தெரில, கரெக்டாக சொல்லிட்டார் நடிகர். ஸோ அது அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, ஒரு மருத்துவருடைய முதல் கடமை நோயாளிக்கு நம்பிக்கை ஊட்டுவது. அதை அழகாக நடிகர் விவேக் சொன்னாங்க. ஸோ அதை டாக்டர் சந்திரமோகன் சிறப்பு, டாக்டர் சந்திரமோகன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய விருதுகள் கொடுத்தாலும் தகும். ஸோ அவரை நேசிக்கக்கூடிய நல்ல எல்லோரும் இங்கே கூடியிருக்கீங்க. நிச்சயமாக அரசும் உங்களை இன்று வரை நேசித்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களையெல்லாம் நாங்கள் நேசித்தா தான் எல்லோரும் நல்லா சுவாசிப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கோம். அதனால் டாக்டர் சந்திரமோகன் அவருடைய இந்த ஈஷோ இந்தியா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, நம்முடைய முதலமைச்சருடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும், உங்களோடு இருக்கும். உங்களோட definitely will have a MOE with Dr. Chandramohan as early as possible and will give effective also for the screening. ஒவ்வொரு மருத்துவரும் ஏதோ நம்முடைய ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்காம, அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னொரு புதிய ஒரு வாழ்க்கை, இது போன்ற புதிய யுத்திகளை இப்போ அவர் ஒரு பாருங்கள், ஈஷோ இந்தியான்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து அதில் பல விஷயங்களை செய்யணும், நூல் எழுதணும், சமூகத்துக்கு சேவை செய்யணும், ஸ்க்ரீன் செய்யணும், இன்னும் இந்த கேஸ்ட்ரிக் கேன்சர் பற்றி இல்லை இந்த நம்ம இந்த நுரையீரல் புற்றுநோய் பற்றி எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எப்படி இவர் முனைகிறாரோ, நிச்சயமாக இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் ஆல் த செக்டர், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு அன்பால் தான் இன்றைக்கி எங்களுடைய இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியிலேருந்து சிஓபிலேருந்து சிஎம்கே ரெட்டி அவர்கள், ஷியாம் அவர்கள்லாம் இந்த விழாவில் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. ஸோ என்னுடைய சப்போர்ட், அவர் பணியில் இருந்த காலத்திலும் நான் அவருக்கு முழுமையாக அவர் கேட்டதெல்லாம் செய்திருக்கிறேன். இப்பொழுது பணியில் ஓய்வு பெற்றதாலும் நிச்சயமாக அவர் எதுவும் பொதுவாக கேட்கவே மாட்டார், அதான் பிரச்சனை, அவர் எதுவுமே கேட்க மாட்டார். அதனால் நம்மளாம் பார்த்து தான் அவருக்கு செய்யணும். அதே போல் இப்போவும் அவர் அதே மாதிரியான ஒரு குணத்தை பெற்றவர். அவருக்கு நிச்சயமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை துணை நிற்கும் என்பதை சொல்லி, அந்த சபை வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நல்ல நாளில் ஒரு நல்ல விஷயத்துக்காக கூடிய சபையாக தான் இந்த சபை பார்க்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த போஸ்ட் எஃபெக்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விழாவுக்கு பின்னால் டெஃபினட்டாக அரசு சார்பில் இந்த நூலுடைய முக்கியத்துவத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தையும் ஈஷோ இந்தியாவோட ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் டுகெதராக ஒரு எஃபெக்டிவ் கேம்பெயினும் செய்யப்படும் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.